ஸ்டெம் ஸ்டிச் போடுறதுக்கு தேவையான பொருள் ஜரி, ஊசி வந்து 14ஆம் நம்பர் ஊசி. அதே மாதிரி ஜரியில் போடுற மாதிரியே நம்ம சில்க் த்ரெட்லேயும் போடணும். ஸோ சில்க் த்ரெட்டும் எடுத்துக்கோங்க, ட்ரிம்மர் எடுத்துக்கோங்க, அவ்வளோதான். இப்போ ஜரியில் வந்து நாட் போட்டாச்சு. கீழே வந்து இந்த ஆங்கிளில் பிடிச்சிக்கோங்க, அப்போ தான் ஊசியில் மாட்டுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஊசியை மேலேருந்து கீழே கொடுத்தாச்சு. கீழே ஜரியை மாட்டி மேலே எடுத்துட்டு எப்பயும் நம்ம போடுற செயின் ஒன்று போட்டுட்டு அதுக்கு பக்கத்துலேயே ஒரு குட்டி லாக். இந்த லாக்குங்கிறது வந்து என்னென்னா குட்டியாக போடுற செயின் ஸ்டிச்சை தான் நான் வந்து லாக்குன்னு சொல்கிறேன். போட்டதுக்கப்புறம் அப்படியே பேக் சைடில் நம்ம ஆல்ரெடி போட்டிருக்க செயினோட பாதி அளவுக்கு எடுத்துக்கிட்டு அந்த இடத்துல ஒரு செயின் போட்டுட்டு அங்கே ஒரு லாக் போடணும். லாக் போட்டதுக்கப்புறம் திருப்பி ஃப்ரண்ட்டுக்கு கொண்டு வரணும். இதில் வந்து நீங்கள் பேக் செயின் எப்படி யூஸ் பண்ணிங்களோ அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட. ஆனால் வந்து பேக் செயின் வந்து அந்த செயின்குள்ளேயே போடுவோம். இது வந்து பாதியில், செயினோட பாதியில் மேல் பக்கம் போடுற மாதிரி இருக்கும். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் ஒரு செயின் போட்டுட்டேன், அதே மாதிரி லாக் போட்டுட்டேன். அகெயின் மறுபடியும் பேக்கில் வரும்போது ஆல்ரெடி போட்டிருக்கோம்ல பாதி, அந்த இடத்துல அந்த செயினை போட்டுட்டு அங்கே ஒரு லாக் போடணும். திருப்பி ஃப்ரண்ட்டுக்கு கொண்டு போகணும். இதே மாதிரி தான் ஃப்ரண்ட்டில் ஒரு செயின் போட்டுட்டு ஒரு லாக் போடுறோம், திருப்பி பேக்கில் கொண்டு வரோம், அங்கே பாதியிலே செயின் போடுறோம், அங்கே ஒரு லாக் போடுறோம், திருப்பி ஃப்ரண்ட்டுக்கு கொண்டு வரோம், அங்கே ஒரு செயின் போடுறோம், அங்கே ஒரு லாக் போடுறோம், அகைன் திருப்பி பேக்குக்கு கொண்டு வந்துட்டு பாதியிலேயே ஆல்ரெடி போட்டிருக்கிற இடத்துலையே பாதியிலேயே வந்து ஒரு செயின் போட்டுட்டு அங்கே ஒரு லாக் போடுறோம். இது அப்படியே கண்டினியூஸாக போட்டுகிட்டே இருக்க வேண்டியதுதான். நம்பர் ஊசி, சில்க் த்ரெட்டை 2ஆக எடுத்துக்கோங்க, முடிச்சு போட்டுக்கோங்க. இப்போ கீழ்ப்பக்கம் கொடுத்து நம்ம மேலே எடுக்க போகிறோம். சில்க் த்ரெட்டை யூஸ் பண்ணும்போது பிசுறு வராமல் பார்த்துக்கோங்க, அங்கங்கே இழுத்துட்டு இல்லாமல் பார்த்துக்கோங்க, அவ்வளோதான். சரியில் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நம்ம சில்க் த்ரெட் பண்ணும்போது அதே மாதிரி அதே அழகாக வந்துடும். இப்போது ஜரியில் போட்ட மாதிரியே தான் சில்க் த்ரெட்லேயும் போட போகிறோம். அதே ஸ்டெம் ஸ்டிச் தான். ஃபஸ்ட்டு கீழேருந்து எடுத்துட்டு கொஞ்சம் பெருசாக ஒரு சங்கிலி தையல், அதுக்கப்புறம் ஒரு சின்ன லாக் சங்கிலி, ஆல்ரெடி போட்டிருக்க சங்கிலியில் பாதி அளவுக்கு ஒரு சங்கிலி பேக் சைடில் போட்டு பக்கத்தில் ஒரு லாக் போட்டதுக்கப்புறம் மறுபடியும் ஃப்ரண்ட்டுக்கு கொண்டு போகிறோம். இந்த லாக் செயினுங்கிறது வந்து ஆல்ரெடி நம்ம போடுற செயின் தான், அது வந்து குட்டியாக போட்டோம்னா லாக் செயின், அவ்வளோதான். இப்போ இங்கே ஒரு லாக் போட்டுட்டு அகெயின் பேக்கில் கொண்டு போகிறோம். ஆல்ரெடி போட்டிருக்க பாதி இருக்கு இல்லையா, அந்த செயினில் அந்த இடத்துல மறுபடியும் ஒரு செயின் போட்டுட்டு அங்கே ஒரு லாக் போடுறோம், அவ்வளோதான். ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு செயின் போட்டுட்டு ஒரு லாக் போடுறோம், பேக்கில் கொண்டு வந்துட்டு பாதியிலேயே ஒரு செயின் போட்டுட்டு அங்கே ஒரு லாக் போடுறோம். இது அப்படியே கண்டினியூஸாக போட்டுகிட்டே இருக்க வேண்டியதான்.